ஹாய் இன்ஸ்டா ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அப்புறம் இந்த வீடியோ எதுக்காகனா சேலஞ்ச் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்போ அவங்க சொன்னப்போ என்னால் எடுத்து கொடுக்க முடியல. அப்போ நான் சென்னையில் இருந்தேன். அப்புறம் அம்மாவை பார்க்க பொங்கலுக்கு நேற்று நைட்டு தான் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வர வழியில் புடவை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு புடவைலாம் செலெக்ஷன் பண்ண தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த புடவையை அம்மாக்கிட்ட கொடுத்து அம்மாவோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். அம்மாவுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதை பற்றிலாம் குறைலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே, இந்த புடவை போய் அம்மாக்கிட்ட கொடுப்போம். அம்மாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் எடுத்துட்டேன். இது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் எடுத்தேன். இதை பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அந்தளவுக்கு கிராண்டாக இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. கிராண்டாக எடுத்து தரணுன்னா அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு நான் எடுத்து தர போகிறேன். இப்போதைக்கு நம்ம ஃபாலோவர் சொன்னதுனால இந்த புடவை நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதை போய் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? அம்மா வந்து பக்கத்து ரூமில் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்தேன். இதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு ரெடியாக போகிறேன். அம்மாவும் ரெடியாக போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம போய் இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிறோம். அங்கே போய் கொடுப்போம். அம்மா அம்மா இந்த உனக்கு புடவை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பொய் சொல்லாதம்மா, ஓபன் நல்லா இருக்குதுன்னு எனக்கு பிடிச்சிக்கார எடுத்து சொல்லிட்டேன். ஐயப்பா, செம்மையாக இருக்குது. சாய் தேய்ச்சி போட்டால் அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குதுல்ல? அப்பா அழகாக இருக்குது. நல்லா இருக்குதா? சரி, இன்னைக்கு இது ப்ளவுஸ் தைச்சு தருவாங்களா? இன்னைக்கு தைச்சு தர மாட்டாங்களே. எப்போதான் நோம்பினாலும் தைக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. நம்ம கொடுத்துட்டோம். அம்மா ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அம்மா இன்னைக்கு இது கட்டியே கட்ட மாட்டியா? இன்னைக்கு ஜாக்கெட் வேணும்ல கட்டுறதுக்கு. சரி, இது உனக்கு பிடிச்சிருதா இல்லையான்னு சொல்லு. சூப்பராக இருக்குதுன்னு அம்மா போய் ரொம்ப நாள் வரைக்கும் நான் எடுக்கணும்னு ஆசை இருக்கு. செம்மையாக இருக்குதுன்னு, அழகாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுத்தாச்சு. ஆனால் நல்லா இருக்கான்னு தெரில. ஆனால் அம்மா போய் சொல்லிட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே. நம்ம இதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வேண்டியதான் பொங்கலுக்கு. எனக்கும் பொங்கலுக்கு புது ட்ரெஸ் இருக்குது. என்னோடய பாப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு அதை இன்றைக்கி போட்டுட்டு கலக்க போகிறேன். சரி, ஓகே, நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுவோம். நீங்களாம் நல்லா சாப்பிட்டுட்டு பொங்கல் நல்லா கொண்டாடுங்க. பொங்கல் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஒன் மோர் டைம் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.